வணக்கம். யாம் இருக்க பயமே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரம். அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். அப்படியே பாருங்கள், என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே உள்ள கோயிலுக்குள்ளே போயிடலாம் நம்ம. அப்படியே பாருங்கள், கொடிமரம் நம்மளை வரவே இருக்குது எப்பயும் போல். கொடிமரத்துக்கு அப்படியே பின்னாடி எப்பயும் போல் சிவன் கோயிலில் நம்ம வரவே இருக்கிறது நந்தி தான். இந்த நந்தி பாருங்கள், எவ்வளோ பெரிய நந்தி பாருங்கள். அப்படியே பாருங்கள், சிவன் இருக்கார் ஒரு துணைவியரோட கொடிமரத்தில். பார்த்துக்கோங்க, அப்படியே கொடிமர தரிசனம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கார், நந்தீஸ்வரர் இருக்கார். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருகர் இருக்கார். நந்தி பாருங்க, எவ்வளோ பெரிய நந்தி. இருக்கிறதுல பெரிய நந்தி தான் நினைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய நந்தி பாருங்க. ஓ பாருங்கள், அப்படியே நந்தியை பார்த்துக்கோங்க, தரிசனம் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போயிடலாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததும் அப்படியே மேலே பாருங்கள், சிவனை வழிபடுறாங்க. அப்படியே ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடும் பயங்கரமான சிற்பமாக இருக்குது. வாங்க அப்படியே நம்ம அப்படியே பொறுமையாக, வழுக்குது மழை பெஞ்சிருக்கனால. அப்படியே பாருங்கள், கோயிலை சுற்றி எல்லாம் சிற்பம்தான். ஃபுல்லாக எல்லா சாமியோட சிற்பமும் இருக்குது. ஐயா வணக்கம் ஐயா. யாம் இருக்க பயமே. இந்த கோயிலோட சிறப்புகள்லாம் அப்படியே சொல்லிடுங்க. சுவாமி ராஜராஜனுடைய மகன் ராஜேந்திர சோழன் கட்டப்பட்ட கோயில் இது. ராஜேந்திர சோழன் அவருடைய மகன் தான் ராஜேந்திரன், அவரால் கட்டப்பட்ட கோயில் இது. கங்கை கொண்ட சோழபுரம் பேர். தஞ்சாவூர் காட்டில் இவர் தான் பெரியவர். அங்கே 12 அடி உயரம், இங்கே 13 அடி உயரம். சுற்றலை 60 அடி, அங்கே 58 அடி உயரம். இங்கே 13 அடி உயரம், அங்கே 12 அடி உயரம் தஞ்சாவூரில். சுவாமியோட பேர் பிரகதீஸ்வரர், அம்மாவோட பிரகன்நாயகி. தமிழில் பெருவுடையார் பெரியநாயகி, சமஸ்கிருதத்தில் பிரகன்நாயகி பிரகதீஸ்வரர். முன்னொரு காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் பெரிய தலைநகரமாக இருந்திருக்கு. ஒரு காலத்தில் தலைநகரமாக இருக்கிறப்போ ஒவ்வொரு ராஜாக்களும் வரும்பொழுது இங்கே கங்கை ஜலத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க சாமிக்கு. அதனால் கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர் வந்தது. உள்ளே சாமிக்கு சந்திரகாந்த கல் வச்சுருக்காங்க. சாமிக்கு சந்திரகாந்த கல் வச்சுருக்கிறதால வெளியே ஹாட்டாக இருக்கும்போது உள்ளார குளிர்ச்சியாக இருக்கும், வெளியே குளிர்ச்சியாக இருக்கும்போது உள்ளார ஹாட்டாக இருக்கும். சீதோஷ நிலை மாறிக்குவீங்க சாமிகிட்ட மட்டும்தான். நந்தியிலே வெயில் பட்டு சாமிக்கு சூரிய வெளிச்சம் பட்டுட்டே இருக்கும், காத்தால சாயங்காலம் வரையும் பட்டுட்டே இருக்கும். அதான் இந்த கோயிலோட ஒரு பெரிய விசேஷம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நந்தி ஒரே காலால் நவகிரகம் முன்னாடி இருக்குது, நடுவில் சூரியன், அது சுற்றிலும் தாமரைப்பூ. எல்லா நவகிரகம் குதிரை வர்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். எல்லா கோயிலும் நவகிரகம் சுற்றுற மாதிரி இங்கே சுற்ற முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா முகலாயர் காலத்தில் நிறைய இங்கே போர்கள் நிறைய நடந்திருக்கு. போர்கள் நிறைய நடந்தது, எல்லாம் இடிக்கப்பட்ட கல் இங்கேருந்து பக்கத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டேம் கட்டியிருக்காங்க. அணக்கரையிலேருந்து இங்கேருந்து கல் எடுத்துகிட்டு போய், பிரிட்டிஷ் காலத்தில் கல் எடுத்துகிட்டு போய் இங்கேருந்து கல் எடுத்துகிட்டு போய் டேம் கட்டியிருக்கா. அதான் இந்த கோயிலோட வரலாறு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அன்னாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். 101 மூட்டை அன்னத்தில் சாப்பிடணுன்னா காத்தால ஆரம்பிச்சோன்னா சாயங்காலம் தீபாவளிகள் 2 மணி நேரம் சேவாத்திரிவாக பார்க்குறத வச்சுட்டு அப்புறம் எல்லாமே அன்னத்தை சாமிக்கு வெளியே வினயம் பண்ண ஆரம்பிச்சிருவா. இதான் இந்த கோயிலோட வரலாறு. முன்னாடி அந்த கிணறு இருக்குங்க, கிணறு சிங்க கிணறு. இந்த கிணறு கங்கையிலே ஜலத்தை கொண்டு சாமிக்கு அந்த கிணத்துல எடுத்துருந்து தான் ஜலத்தை கொண்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அதனால அந்த கிணறு மாதிரி வச்சிருக்காங்க, சிங்க கிணறு. அது சிங்க கிணத்தோட வழி, அது கிணத்தோட வழி தான் அந்த சிங்க கிணறு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம், நன்றி. அப்படியே கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அப்படியே எல்லா சிற்பத்தையும் பார்த்துடலாங்க. அப்படியே சன்னிதானத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏழுமலையான் இருக்கார், பார்க்கலாம். சிவன் கோயில் அப்படியே பின்னாடி
கருவறைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே பெருமாள் இருக்காரு. இந்த கோயிலுக்கு வரவங்க சாமியை கும்பிட்டு அப்படியே பொறுமையாக சுற்றி பார்த்தீங்கன்னா அழகிய சிற்பங்கள்லாம் இருக்குது. இதுதாங்க சிங்கக்கிணறு. இதில் தான் வந்து கங்கையோட தண்ணி இதில் தான் இருக்குது. கொண்டாந்து இந்த கிணத்துல ஊற்றிருக்காங்க. கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் இங்கேருந்து தான் எடுக்கிறதா சொன்னார் அவர். பக்கத்துலேயே ஒரு கிணறு. அப்படியே நம்ம நந்தி ஐயா அவரை பார்த்துட்டு அப்படியே நம்ம விடை பெற்றுக்கலாம்.